வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டனை ஃபஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆயாவோட ஸ்டைல், அதனால் அவங்க கையால் ஒரு கையளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இது நீங்கள் அப்படியே குக்கரில் வச்சு கூட 3 விசில் இல்லைனா 2 விசில் போல் விட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். மட்டன் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெந்திருக்க மட்டன் இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு இப்போ பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் சாந்து வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயோட பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சிருக்கோம், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயும் ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இருந்துச்சுன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வதங்கி வரும், அதனால். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது சேர்த்தோம், அது வந்து பாதி அளவு சேர்த்துருக்கோம். இதில் மிச்சம் பாதி அளவு இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது வெந்த மட்டனை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து செமி கிரேவியாக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக நாங்கள் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தாளித்ததை இந்த கிரேவியில் எடுத்து கொட்டிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வந்து வதங்கட்டும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.